வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்காக அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் என்ன, ஏன் அவர்களுக்கு நாம் வாக்களிக்கப்பட்டோம்? முதல்ல பார்த்தோம்னா, நீட் மாதிரியான தேர்வுகள் மாநில அரசுகள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடத்திக் கொள்ளலாம் அல்லது நடத்தாமல் விட்டுவிடலாம் என்று கூறியிருக்கிறார்கள். நாடு முழுவதும் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அனைத்து சாதியினருக்கும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடபிள்யூஎஸ் எந்த மாதிரியான கேள்வி கூத்துக்கு உள்ளாச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதை அனைத்து சாதியினருக்கும் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஊடகத்திற்கான சுதந்திரம் முழுமையாக வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு உச்சவரவு 50% உயர்த்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மார்ச் 2024க்கு முன்பு பெறப்பட்ட அனைத்து கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 30 லட்சம் காலி பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு பணியில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வெளிநாட்டு இராணுவத்தால் நமது நாட்டு மீனவர்கள் கொல்லப்படுவது தடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அக்னிபத் திட்டம், அதாவது குறுகிய கால இராணுவ சேவை திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அம்பேத்கர் நூலகங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைப்படுத்தப்படாது என்று அறிவித்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் 400 அதிகரிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பிஜேபி ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட தொடர்வண்டிகளில் வழங்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான பயணச்சீட்டு சலுகை மீண்டும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மனித கழிவுகளை மனிதர்களே என்ற முறை ஒழிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் எந்தவித விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்ட அனைத்து சட்டங்களும் மறு ஆய்வுக்குட்படுத்தப்படும் அல்லது நீக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அரசு பணிகளுக்காக நடத்தப்படும் தேர்வுகளுக்கான விண்ணப்ப கட்டணம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை மறு ஆய்வு செய்யப்படும், சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் கலந்தாலோசிக்கப்படும், மாநிலங்களின் விருப்பமின்றி எதுவும் நடைமுறைப்படுத்தப்படாது என்று அறிவித்திருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க ரோஹித் விமலா பெயரில் ஒரு புது சட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அனைவருக்குமான ஒரு தேர்தல் அறிக்கை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். தேசத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை அவர் தயாரித்திருக்கிறார்கள். மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் யார் நாட்டை ஆளுவது. மறந்து விடாதீர்கள், அனைவரும் வாக்களியுங்கள். நம்முடைய ஜனநாயக கடமை அதை நிறைவேற்ற மறந்துவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.